வடமாகாணத்தில் இருக்கின்ற 5 மாவட்டங்களிலும் படித்து பட்டங்களை பெற்று வேலையில் இருக்கின்ற எமது பட்டதாரிகள் யாழ் மாவட்ட கச்சேரிக்கு முன்பாக 9 மணியிலிருந்து தங்களது கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தற்போது வரை இவர்கள் அரசு சேவையில் தங்களை உள்ளிருக்க வேண்டும் என்றும் குறிப்பாக 2011ஆம் ஆண்டுக்கு பின்னர் அவர்களை இந்த அரசு உள்ளிருக்கவில்லை என்ற ஒரு முறைப்பாட்டை வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த வேலையற்ற பட்டதாரிகள் ஏறத்தாழ 3000 பேர் வரை இருக்கின்றார்கள் எமது வடமாகாணத்தில். சாதாரணமாக OL அல்லது AL படித்தவர்கள் இன்று நல்ல வேலையில் இருக்கின்றார்கள். அதை விட கல்வி தகவமை இல்லாதவர்களும் வேலையில் இருக்கின்றார்கள். ஆனால் இன்று ஏழு எடுத்து ஒரு வருடம் காத்திருந்து அதன் ஒரு வருடத்துக்கு மேல் காத்திருந்து அதன் பின்னர் 4 வருடங்கள் தங்கள் படிப்பை முடித்து இன்று அதன் பின்னரும் 2011 இன்று வரை 5 வருடங்கள் வேலை வச்சிருக்கின்றார்கள். சாதாரண மேசன் வேலைக்கு போகின்றார்கள். இவர்கள் இந்த வேலைக்குத்தான் செல்ல வேண்டும் என்றால் ஏழவே அவர்கள் சென்றிருக்க முடியும். ஆகவே இன்று இந்த பிரச்சனை பாரிய அளவில் எமது வடமாகாணத்தில் எழுந்திருக்கின்றது. அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். அந்த வகையில் குறிப்பாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் உடனடி தீர்வாக எமது வடமாகாணங்களில் எமது கட்டுப்பாட்டில் இருக்கின்ற திணைக்களங்களில் இருக்கின்ற வெற்றிடங்கள் குறிப்பாக டெவலப்மெண்ட் ஆபீசர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தரம் அதற்கு நாங்கள் அவர்களை உள்ளிருக்க முடியும். ஒவ்வொரு அமைச்சின் கீழும் காணப்படுகின்ற நாங்கள் நேற்றைய தினம் தொடர்பாக இருக்கின்றோம். இந்த அப்ரூவ் கார்டர் லிவிங் கார்டர் இந்த இரண்டையும் நாங்கள் கணக்கெடுப்போம் என்று சொன்னால் நாங்கள் மேலதிகமாக இந்த நிரப்ப வேண்டிய வெற்றிடங்கள் தெரிய வேண்டும். ஆகவே எமது மாண்புமிகு முதலமைச்சரிடம் நான் கேட்டுக்கொண்ட ஒரு விடயம், எமது அமைச்சின் கீழ் வருகின்ற ஒவ்வொரு அமைச்சின் கீழ் இருக்கின்ற டிஓ பதவிக்கான வெற்றிடங்கள் எத்தனை இருக்கின்றது என்பதை இனம் கண்டு உடனடியாக அவர்களை அந்த பதவிகளுக்கு உள்ளிருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு மேலும் இது தொடர்பாக நாங்கள் அவ்வாறு செய்தாலும் அதில் இருக்கின்ற 3000 பேருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்துவிட முடியும் என்றல்ல. முன்னுரிமை அடிப்படையில் 2011ஆம் ஆண்டிலிருந்து இருக்கின்றார்கள். அந்த முன்னுரிமை அடிப்படையில் அவர்கள் பாஸ்போர்ட் செய்யப்பட்ட ஆண்டிலிருந்து தெரிவு செய்யலாம். இருந்தும் அதற்கு அப்பால் ஒரு வேலையும் நாங்கள் செய்ய வேண்டி இருக்கின்றது. மத்திய அரசிடம் நாங்கள் தெரியப்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. குறிப்பாக அங்குள்ள இந்த பட்டதாரிகளின் நிலைப்பாடு ஏற்கனவே எனது கௌரவ உறுப்பினர் சுகிர்தன் அவர்கள் ஒரு பிரேரணை ஒன்றை கொண்டு வந்திருந்தார். இந்த வேலையற்ற பட்டதாரிகளுக்கு நாங்கள் நியமனம் வழங்க வேண்டும் என்று அதை இந்த உயரிய சபையும் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த நிலைப்பாடு சில மாதங்களாக அந்த அவர்கள் மிகவும் நம்பிக்கை உடையவர்களாக அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தற்பொழுது வரை அவர்கள் அந்த நம்பிக்கையில் இருக்கின்றார்கள். நாங்கள் இந்த வடமாகாண சபை எல்லோருக்கும் அந்த நபர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்க போகின்றோம்.